So, hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to KSRN Views. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் மொபைல் ஆப். இது ஷாப்பிங் ஆப் தாங்க. உங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடி தரமாகவும் விலை குறைந்ததாகவும் வாங்கணுன்னா இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். பிராண்டடாகவும் கிடைக்கும். பை மோட் ஷாப்பிங் ஆப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு யோசிச்சு வீடியோ எடுத்து போட போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது, பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் செய்ய போறேன், என் தம்பி வீடியோ எடுக்க போறான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஸ், பீன்ஸ், கேரட், ஆனியன், புதினா இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் போட்டுருங்க. ஃபஸ்ட் 1, இது 2 ஸ்பூன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு அதிகமாக என்ன 4 முட்டை கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்து, அதாவது அதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி கொத்து மாதிரி குத்தணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அது கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் அதை கிண்டலாம். கொஞ்சோண்டு சால்ட், லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப சால்ட் இருக்கா இல்லை மீடியமாக போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கிற முட்டையை பொறுத்து. அதுக்கப்புறமா அதே திருப்பி இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் கொட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சால்ட் போடணும். தேவையான அளவுக்கு தான் நீங்கள் சால்ட் போடணும். சரியா? நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அடி பிடிக்கக்கூடாது, எதுவும் கருகக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா போன வாட்டி சொன்ன மாதிரி கருகி போயிடும். ஸோ பார்த்தீங்களா, அந்த ஒரு வாட்டர் மாதிரி அதில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது எக்ஸ்ட்ரா. சரி, அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சால்ட்டு போட்டோம், ஆனால் செகண்ட் நம்ம இப்போ போடுறோம். நான் உப்பு கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்கை இதில் திருப்பி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ரைஸ் போடணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இதோட கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது அப்புறமா சில்லி பவுடரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பரு, அதுக்கப்புறமா சோயா சாஸ், அதுக்கப்புறமா வினிகர். பெப்பர் போட்டாச்சு. இப்போ டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா, இல்லை இப்போயே ஊற்றிடலாம். ஸோ டார்க் சோயா சாஸ் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஸோ வினிகரும் நீங்கள் ஆட் பண்ணி சுட சுட நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.